யூனியன் வங்கியின் 107வது நிறுவன நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் யூனியன் வங்கி பல கிளைகளை கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்நிலையில் அதன் நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது. அதன்படி சென்னை கலைவாணர் அரங்கில் யூனியன் வங்கியின் 107வது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக வங்கியின் பொது மேலாளர் மண்டல தலைவர் சத்யவன் பெஹிரா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து உயர் அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே யூனியன் வங்கியில் பல்வேறு கிளைகளில் சிறந்து பணியாற்றி வருபவர்களுக்கு 107வது நிறுவன நாளை முன்னிட்டு 107 அலுவலர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வங்கியின் பொது மேலாளரும் மண்டல தலைவருமான சத்யவன் பெகிரா வங்கி நிறுவன நாளில் கலந்து கொண்டது பெருமை சேர்த்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். Union Bank of India's 107 Foundation Day celebrations across the country. We completed 106 years of the banking industry. In these occasions, we thanks to our stakeholder, shareholders, customers, and our all unionites who is contributed to complete of 106 and celebration 107. BJ Banking, we are 22 lakh crores of business across the country. We have 3 foreign branches at Australia and Malaysia and also Dubai. We have more than 8,000 branches, 78,000 of employees with contributions. Today we are celebrating 107 Foundation Day. Once again, I thanks to all my staff member, all my customers, all my stakeholders, all my shareholders. Union Bank of India is a contributed 21.86 lakhs crores towards Army Foundation course for contributions. It will be helpful to Army peoples. We have also tied up with Tamil Nadu employees salary package. Recently, one police officer has met accident, and we have a given death claim of 1.3 crores. One of the best death claim given provided to in such a salary package people. So this is the contributions like all armed forces. We have already salary tie up with the CRPF, BSF, armed forces, and in Tamil Nadu, internal coach factories, navalies, and Tamil Nadu government's salary package also we are considering. So we are that package are helpful to the Tamil Nadu all employees. தொடர்ந்து பேசிய வங்கியின் தென் பிராந்திய தலைவர் ஜெயராஜு, இந்திய எல்லையில் சேவையாற்றி வரும் ராணுவ வீரர்களுக்கு சிறப்பு சேர்த்திடும் வகையில் வங்கியின் சார்பில் சிறப்பு நிதியாக 21 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறினார். என் பெயர் ஜெயக்குமார். நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சென்னை வடக்கு பிராந்தியத்தின் துணைத் தலைவராக இருக்கிறேன். இன்று யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தனது 107வது நிறுவன நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 11/11/1919 ஆண்டு நமது வங்கி நிறுவப்பட்டு இன்று 107 வருடங்களை கடந்து மிகவும் சிறப்பாக மக்களுக்கும் தேசத்துக்கும் சேவை செய்து இன்று பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்து பல்வேறு மக்களையும் முன்னேற்றி கொண்டிருக்கும் இந்த யூனியன் வங்கியின் நிறுவன நாள் வெகு விமர்சையாக இன்று கலைவாணர் அரங்கிலே சென்னையில் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சென்னை மண்டலத்தின் சார்பாக, சென்னை மண்டலம் என்பது 4 பிராந்தியங்களை உள்ளடக்கியது. சென்னை தெற்கு, சென்னை வடக்கு, காஞ்சிபுரம் மற்றும் சேலம் ஆகிய 4 பிராந்தியங்களில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கிளைகளோடு மக்களுக்கும் நாட்டிற்கும் மிகுந்த சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் கருதுகிறோம். இன்று இந்த நாளில் இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மண்டலங்களிலும் இது போன்ற விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பிப்பதற்காக இந்த சென்னை மண்டலத்தில் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எங்களது தலைசிறந்த வாடிக்கையாளர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுடைய குடும்பங்களோடு இன்று இந்த விழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் எமது மண்டல தலைவர் திரு சத்யவான் பெஹிரா பொது மேலாளர் அவர்கள் முக்கியமான ஒரு கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதில் வெற்றி பெற்ற 107 பல்வேறு துறையை சார்ந்த, பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நமது வங்கியில் சேவையை அளித்துக் கொண்டிருக்கும் 107 சிறந்த அதிகாரிகளை இன்று இங்கு கௌரவிக்கும் வகையில் பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவிற்கு மத்திய ரிசர்வ் வங்கி, நமது ரிசர்வ் வங்கியின் ரீஜனல் டைரக்டர் மற்றும் சிஜிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிஜிஎம் அனைவரும் வந்திருந்து மிகவும் சிறப்பித்தார்கள். இந்த விழாவின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நம்ம மும்பையிலிருந்து நமது தலைமை அலுவலகத்தில் இதே போன்ற மாபெரும் விழா ஜியோ சென்டர் என்றும் இடத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த விழாவின் நேரடி ஒளிபரப்பும் இணையம் மூலமாக இந்த விழாவில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒளிபரப்பில் இன்று நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் நமது யூனியன் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கும் மிகவும் முக்கியமான 3 அறிவிப்புகளை வெளியிட்டார் எமது வங்கியின் தலைவர் திரு ஆஷிஷ் பாண்டே அவர்கள். ஸோ அந்த 3 அறிவிப்புகளும் இன்று எம்எஸ்எம்இ துறையிலும் மற்ற இன்ன பிற தொழில் துறைகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த மையப்பாடும் இல்லை. அந்த விதத்தில் மிக மிக முக்கியமான மிகவும் நாங்கள் பெருமைப்படக்கூடிய நிகழ்வு ஒன்று இன்று நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எமது தலைமை அலுவலகமான மும்பையில் 21 கோடி ரூபாய் இன்று நமது இராணுவ நலநிதிக்காக எமது வங்கியின் சார்பாக இன்று நன்கொடையாக வழங்கியிருக்கிறோம். எமது 107வது நிறுவன நாளின் முன்னிட்டு இந்த 21 கோடி ரூபாய் உதவி நமது இராணுவ நிதிக்கு அளித்ததை நாங்கள் மிகவும் பெருமையாக கருதுகிறோம். இந்த நாளில் எமது வங்கி ஊழியர்கள் அனைவரும் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு நலனிற்காகவும் எங்களை மீண்டும் ரீடெடிகேட் செய்து கொண்டு மிகச்சிறந்த சேவை ஆற்றுவோம் என்பதில் அனைவரும் உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் பங்கேற்ற எனக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.